வாழ்க்கை என்றால் என்ன? ஏன்னா இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, நம்மகிட்ட அடிக்கடி நாமே நமக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது. நான் சமீபத்தில் ஒன்று படித்தேன், அதை நான் கூட போஸ்ட்டாக போட்டேன். எனக்கு தோணுனதை நான் ஒரு போஸ்ட்டாக போட்டேன். நாம வாழ்க்கையை புரிஞ்சு வச்சிருக்கோமா இல்லையான்னு தெரியல. ஓகே, ஃபேஸ்புக்கில் நான் ஒரு போஸ்ட் போட்டேன், அதை சொல்கிறேன். நாம வாழ்க்கையை புரிஞ்சு வச்சிருக்கோமா இல்லையான்னு தெரியாது. நாம புரிஞ்சுக்கிட்ட ஒன்றுக்கு வாழ்க்கைன்னு பேர் வச்சிருக்கோம், அவ்வளோதான். நாம வாழ்க்கையை புரிந்து நடத்துகிறோம், அப்படி நடத்துகிறோம், இப்படி நடத்துகிறோம், அதெல்லாம் இல்லை. நாம ஒன்று வாழ்கிறோம், அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு புரிஞ்சதுக்கு பேர் வாழ்க்கைங்கிறோம். நான் புரிந்து வைத்திருக்கிற வாழ்க்கை எல்லாம் எது சிறந்த வாழ்க்கை என்று நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அந்த வாழ்க்கைக்கு பேர் சிறந்தது நம்மளே நம்பிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய இளம் வயதிலே உங்களுக்கு சரியான வாழ்க்கை என்று எது அறிமுகப்படுத்தப்பட்டதோ அது சரியான வாழ்க்கை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 45 வயசுல இருக்கவங்களுக்கு ஒரு 18 வயசுல 20 வயசுல அந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆனப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இப்போ 26 வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் வச்சுப்போம், அல்லது 20 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். நீங்கள் திருமண வயதில் 20 வயதில் இருக்கப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை தத்துவம் என்ன? அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஆம்பளை முன்ன பின்ன இருந்தாலும் வீட்டோட பொம்பளை பொறுப்பா இல்லைன்னா அந்த குடும்பம் விளங்காமல் போயிடும். எதுவாக இருந்தாலும் நீயே விட்டு கொடுத்துருப்போம். இதை பழகிட்டு என்ன ஆயிடுச்சு? விட்டு கொடுத்து பார்த்தீங்க முதல்ல இல்லையா? வாழ்க்கையுடைய மிகச்சிறந்த விஷயம் குணம் என்ன? விட்டு கொடுத்தல். ஆமாவா இல்லையா? ஆனால் அதே உங்கள் பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கல. எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கப்படாது அப்படிங்கிற டயலாக் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படிங்க கெட்டமான அர்த்தப்படுமா? பெண் என்பவள் மாறிக்கொண்டே இருப்பவள் அப்படின்னு கதை. அதனால தான் சொல்கிறான். 20 வயதில் உங்கள் அம்மா விட்டு கொடுத்து வாழ் என்று சொன்ன காலகட்டம் என்பது வேறு, இப்போது இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது வாழ்க்கை குறித்த புரிதல் நமக்கு தேவைப்படுது. நாம வளர வளர வாழ்க்கையும் வளருகிறது என்ற புரிதல் தான். வாழ்க்கையை நிறைய ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. விருதுநகர் அல்லது இந்த மாதிரியான ஒரு ஊரில் உங்களை என்னென்ன இன்ஃப்ளூயன்ஷியல் விஷயங்கள் ஃபேக்டர்ஸ்லாம் இருந்துச்சோ இன்றைக்கி அதை விட 100 மடங்கு அதிகமான விஷயங்கள் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ வாழ்க்கை குறித்து காலம் மாற மாற வெவ்வேறு விதமான புரிதல்கள் இருக்கிறது. அடுத்தவர்களை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும், உன்னுடைய குடும்பத்துடைய நபர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஊரில் இருக்கவே ஒரு வார்த்தை குறை சொல்லிடக்கூடாது, மற்றவங்க மெச்சற மாதிரி வாழணும். இது சிறந்த வாழ்க்கையா இல்லையா? என்னை கேட்டால் இதெல்லாம் சிறந்த வாழ்க்கை. நான் புரிஞ்சுக்கிட்ட பார்வையில் நம்முடைய வாழ்க்கை முழுக்க அடுத்தவன் மெச்சனுங்கிறதுக்காக போராடுறதே போயிடுது. கடைசி வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்தனா இல்லையானே தெரியல. ஊருக்கு நிரூபிப்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட வாழ்க்கையில் பயணம் முழுக்க சுமையாக இருக்கிறது. என் வாழ்க்கையை நான் கடைசியில் வாழல. என்னை அசிங்கமா பேசுறவனா, அவமானப்படுத்துறவனா, காண்டு ஏத்துறவனா, கடுப்பேத்துறவனா, 10 வருஷம் போராடி கஷ்டப்பட்டு உழைச்சி காசு பணம் பண்ணி அவன் வீட்டுக்கு முன்னால் ஒரு காரை நிறுத்துறவனே அம்மா அப்படின்னு இருக்கு. ரைட்டு, அவன் தோத்துட்டான். நாம ஜெயிச்சிட்டமான்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஒத்த காரை வீட்டு வாசல்ல முன்னால நிறுத்தி 10 வருஷத்துக்கு முன்னால நம்மளை தப்பா பேசணும் ப்ரூவ் பண்றதுக்காண்டி 10 ஆண்டுகள் நாம் வாழவே இல்லை என்ற உண்மை எப்போது புரிகிறதோ அப்போது வாழ்க்கை புரியும். அவ்வளவுதான். இந்த வாழ்க்கை நமக்கானது. We most of the time concentrate and focus on other people. அடுத்தவர்கள் மீது அதிகமான ஃபோக்கஸ் பண்றோம். அதுதான் நம்ம வாழ்வின் சிக்கல். வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் மீது ஃபோக்கஸ், அது பேர் அக்கறை என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறோம். அம்மாக்களின் அக்கறை, அப்பாக்களின் அக்கறை, சொந்தக்காரர்களின் அக்கறை, பூரா பயலுக்கு அக்கறை தான். 10ஆம் கிளாஸ்ல ஃபெயிலானவங்களாம் நம்ம 10ஆம் கிளாஸ் எழுதல என்ன பாடுபடுத்துவானுங்க. ஐயோ, நாங்களாம் அந்த காலத்தில் அதோடு நிறுத்திடுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த பையன் என்ன ஆச்சுன்னு. ஹிஸ்ட்ரி ஜாகிரபிலாம் ஃபெயில் ஆயிருப்பாப்ல. ரைட் தானே? அப்போ எல்லோரும் அடுத்தவர் மீது ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஐயோ, பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டிய மேல் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ எல்லார் மீது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். We never focus on ourselves. அப்போ 2 இதில் தப்பு நடந்த போது வாழ்க்கையில் நம்ம மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்க நடக்கக்கூடிய 2 சிக்கல் என்னன்னா, ஒன்று நம்முடைய நிறைகளை வளர்த்துக் கொள்ள முடியவில்லை, குறைகளை களைய முடிவதில்லை. வீட்டிலே அதிகாரமிக்க மனிதர் எல்லோரும் மீது ஃபோக்கஸ் பண்ணுறார். நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்பா சொல்றார், அம்மா சொல்றாங்க. ஆனால் என்னைக்காவது உங்களுடைய தவறு என்னவென்று என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அம்மா நான் சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றப்ப நான் சொல்றதை கேளு அப்படின்னு நம்ம சொல்ல முயற்சி பண்ணுறதுக்கான காரணம் நம்ம அடுத்த மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோம். பிள்ளைக்கு சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தந்துவிட வேண்டும் என்ற பெரும் போராட்டத்தில் கடைசி வரை பிள்ளையும் மகிழ்ச்சியாக இல்லை, நீங்களும் மகிழ்ச்சியாக இல்லை. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததுனால அவன் மகிழ்ச்சியா இருப்பான், அவன் மகிழ்ச்சியா இருப்பான். நீங்க நம்புறீங்க பாருங்களேன், உலகத்திலே பைத்தியக்காரத்தனம் அதுதான். அவன் வாழ்க்கையை அவன் வாழ அனுமதிப்பதற்கு பேர் தான் வாழ்க்கை. இங்க எல்லாரும் ஃபோக்கஸ்டா பத்திரமா அடுத்தவனை ஃபோக்கஸ் பண்றோம். நான் ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அதை நான் எழுதிட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு. நம்ம என்ன பண்றோம்? பிள்ளைகள் கஷ்டப்படாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க பார்க்குறோம். ஒரு தந்தையுடைய மிகச்சிறந்த லட்சியமாக இது அமைந்திருக்கிறது. எதிர்காலத்தில் பிள்ளைகள் எந்த சிரமம் படாத ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து விட வேண்டும் என்று பிள்ளைகளை வளர்க்க பார்க்குறோம் இல்லையா? அதுக்காக நம்ம குழந்தைகள் பிறப்பதை கூட பெரிய அளவுக்கு குறைச்சிக்கிட்டோம். அப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் 2 பிள்ளை பெற்று வளர்க்குறதே கஷ்டமா இருக்கு. ஒத்த பிள்ளையே போதும், அதுக்கு நல்லது கிட்ட செஞ்சுட்டா போதும். இன்னைக்கு அதுவே பெரிய சாதனைங்கிற அளவுக்கு நமக்கு செலவுகள் அதிகமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண பார்க்குறோம்? we are trying to give the best to them. ஆனால் என்ன நடக்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? ஒரு காலகட்டத்தில் நீங்களே நம்ம வீடுகளே கவனிச்சு பாருங்களேன். 3 தலைமுறை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு. நம்ம தாத்தா கோடீஸ்வரா இருப்பார். இங்கே இருக்க யாரை கூப்பிட்டு கேட்டாலும் தாத்தா கதை ஒன்று வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் அந்த காலத்தில் எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா கார் வச்சிருந்தாராம். அவர் அப்போ ஒரு பெரிய அம்பாசிடர் கார் வச்சிருந்தாரா, ஆரம்பிச்சு பிளைமூத் காரு, கண்டசா கார்னு ஏதோ கதையாக சொல்லுவாங்க. அவன் சொல்கிற கதையை கேட்கல நமக்கு நம்புற மாதிரியே இருக்காது. ஏன்னா இப்போ இருக்க நிலைமைக்கும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது. தாத்தா கண்டசா கார் வச்சிருப்பார், மொதல் ஆள் அல்லது கஷ்டப்பட்டுருப்பார். நம்மகிட்ட அந்த பேய் கதை இருக்கும், கவனிச்சிருக்கா இல்லையா? எல்லா ஊர்லேயும் ஒன்று இருக்கும், மொட்டையாக ஒரு வீடு நிற்கும். பணக்காரங்க வாழ்ந்துகிட்ட வீடு ஒவ்வொரு வீட்டில் நிற்கிது. எப்படி நிற்கிது? முதல் தலைமுறையிலே பெரும் பணக்காரராக இருந்தவர் அடுத்த தலைமுறையிலே ஓரளவு பணக்காரராகி 3ஆவது தலைமுறை மறுபடியும் ரோட்டுக்கு வந்து அவ்வளோதான். 3 தலைமுறையா ஏழையா இருந்தவனும் இல்லை, 3 தலைமுறையா பணக்காரனா இருந்தவனும் இல்லை. உங்க கண்ணு முன்னாலேயே உங்க தோப்புலையும் உங்க வயல்லையும் வேலை பார்த்தவருடைய பிள்ளை அங்கே உங்க தலைமுறையில் உங்ககிட்ட வேலை பார்த்துருக்கோம். 2ஆவது தலைமுறை படிச்சிருக்கோம், 3ஆவது தலைமுறை உங்க வயலுக்கு பக்கத்தில் இன்னொரு வயலை வாங்கியிருப்பான். அவன் ஜெயிச்சிருவான். நம்ம அப்படி தான் ஜெயிச்சிருக்கோம். லைஃப் இப்படி தான் நகரும். நம்ம கஷ்டப்பட நம்ம என்ன பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம வாழ்வினுடைய புரிதல். நாம கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. நான் சொல்ல வரேன், பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாமல் வழங்கன்னு சொன்னது ஒரு தத்துவம்னா, பிள்ளைக்கு கஷ்டம்னா என்னன்னு சொல்லி கொடுத்து வழங்குங்கிறதா இன்றைக்கான தத்துவம். தத்துவங்கள் மாறும் தான்.
காலம் பொறுத்து மாறத்தான் வேணும். பிள்ளைக்கு என்ன கஷ்டம்னே தெரியாமல் வளர்க்குறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் அவனுக்கு என்னன்னே தெரியாமல் அவனுக்கு உருவாக்கி கொடுக்க பார்க்குறீங்க. கஷ்டம் தெரியாமல் வளர்க்கறதுக்காண்டியே கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அவனுக்கு உருவாக்க பார்க்குறீங்க. கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அவனுக்கு உருவாக்கணுங்கிறதுக்காண்டியே காலம் முழுக்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க. காலம் முழுக்க நீங்கள் கஷ்டப்பட்டு காலு கை ஓஞ்ச பிறகு தான் தெரியுது, ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு. நீங்கள் கஷ்டப்பட்ட கதையை உங்கள் பிள்ளைகிட்ட கஷ்டப்பட்டு சொல்கிறப்ப அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. காரணம் அவன் கொஞ்சம் கூட கஷ்டப்படுதில்லை. அப்போ கஷ்டமே படாத பிள்ளைக்கு உங்கள் கஷ்டம் எப்படி புரியும்? கடுப்பாக இருக்குமா இருக்காதா? ஆத்திரமா இருக்கும். என்ன என் பிள்ளை புரிந்து கொள்ளாமல் இருக்குது, 1000 ரூபா கம்பா ஆசை பாரிக்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா காட்டம். அப்போ 5000 rupees சொன்னேன். ஏன்னா அவனுக்கு கதை கேட்க விருப்பம் இல்லை. கவலை என்றால் என்னவென்று உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்ததே இல்லை. காசு எப்படி வருகிறது என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தது. ஏன்னா வாழ்க்கை உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தா நம்முடைய கஷ்டத்தை பிள்ளைக்கு சொல்லப்படாது, நாம பட்ட கஷ்டத்தை பிள்ளை படக்கூடாது. கிடையாது. என் தாத்தா நடந்து போனார், ரைட்டா? எங்க அப்பா பைக்கில் போனார், நான் காரில் போறேன். என் பிள்ளை BMW போகிறோம், என் பேர பிள்ளை ஃபெராரி காரில் போவான். அதுக்கு அடுத்த பிள்ளை மறுபடியும் நடந்து போவான். இதான் நடக்கும், அவ்வளோதான் நடக்கும். இதானே நடக்க போகுது. இதுக்கு இந்த பாடுபடுறீங்க. நடந்து போன மனிதன் தன் கஷ்டத்தை உணர்கிறான். கஷ்டத்தை உணர்கிறவனுடைய டஃப் டைம்ஸ் அவனுக்கு பெஸ்ட் ரூட்ஸை கிரியேட் பண்ணி தருது. வாழ்க்கையில் சிரமப்படுகிற போது நல்ல வழி எது என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டிய மனசு அவனுக்கு வாய்க்கிறது, அவளுக்கு வாய்க்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதான் ஒரு வார்த்தையில் சொல்றாரு, டஃப் டைம்ஸ் மேக் ஸ்ட்ராங் மேன். ஒரு குழந்தையோ அல்லது உங்களுடைய நீங்களோ கூட ஒரு டஃப் டைம்ல தான் ஸ்ட்ராங்கான மனிதர் ஆவீங்க. எல்லா சௌகரியமும் இருக்கிறப்ப எவனும் பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டான், ரைட்டா? இன்னைக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு செட் போட்டு பக்காவாக நடக்குது. இப்போ மழை பெஞ்சா என்ன செய்யணுங்கிறதுக்கு பிளான் பி வச்சிருப்பாரு உங்க கலெக்டர், இல்லையா? ஏன்னா அது மாதிரி ஒரு 10 அக்கேஷனை பார்த்துருப்பாரு. அவர் மனசுக்குள்ளாட்டி மழைகளை பெஞ்சு தொலை வேண்டாம், ஏன்டா அப்போ சொல்றேன். பிளான் பி தான் பெருசு, ரைட் தானே? பிளான் பி தானே பெருசு. அப்போ டஃப்பான டைம் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை உருவாக்கும். அந்த ஸ்ட்ராங்கான ஆள் தான் ஈஸியான டைம்ஸ் உருவாக்குவான். அந்த ஸ்ட்ராங்கான ஆளால தான் பிரச்சனைகளை களைவது எப்படி என்று கண்டுபிடிக்க முடியும். அந்த ஈஸியான ஆள் என்ன பண்ணிடுவான், அடுத்தது ஈஸி, இதை என்ஜாய் பண்ணி நம்ம பிள்ளை வளருவான். நம்ம தாத்தா டஃப்பான ஆள் ஸ்ட்ராங்கான ஆளாக மாறுவார். அவருக்கு டஃப்பான கஷ்டமான பிரச்சனைகள் வரும், அவர் ஸ்ட்ராங்கான மனுஷனாக மாறுவார். அவர் வாழ்க்கை எப்படி எளிதாக நடத்துவது என்று கண்டுபிடிப்பார். அந்த பாதையில் வரப்போ அதை என்ஜாய் பண்ணும். அது என்ன தெரியுமா? ஈஸி வேஸ் மேக்ஸ் வீக் மேன். அவ்வளோதான். கஷ்டம் ஸ்ட்ராங்கான ஆளை கொடுத்துச்சுன்னா ஜாலியாக சந்தோஷமாக பிரச்சனை இல்லாமல் இருக்குது. வீக்கான மனுஷனை உருவாக்கும். அந்த வீக்கான மனுஷன் மறுபடியும் ஒன்று பண்ணிவிடுவான். அவன் என்ன பண்ணிவிடுவான், சோழியை முடிச்சுட்டு போயிடுவான். அவ்வளோதானே? இதுதான் இவ்வளோதான் லைஃபோட ஃபிலாசபி. அப்போ பிள்ளைகளுக்கு சௌகரியமான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. நாம் எல்லாம் நினைக்கிறோம் நம்முடைய கடமை எதுவும் நினைக்கிறது கிடையாது. உங்கள் கடமை உங்கள் பிள்ளை சௌகரியம் குறையாமல் வாழ்வதற்கான சொத்தை சேர்ப்பது அல்ல. உங்கள் கடமை நாளைக்கு பிள்ளைக்கு தேவைன்னா பணம் வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வைக்கணும், அதல்ல. உங்கள் மகளுக்கு ஒரு பெரிய இடத்துல திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், அது அல்ல. அவர்கள் லைஃப்ல செட்டில் பண்ணிட்டு அது அல்ல. இந்த வாழ்க்கை எப்படி மாறும் என்று யாராலும் கணிக்க முடியாது. என்னைக்காவது நினைச்சீங்களா நாமெல்லாம் ஜோக் அடிச்ச விஷயத்துல நமக்கு பண்ணிவிட்டாங்களா இல்லையா? ஊட்ட அடைச்சிட்டு வீட்டுக்குள்ள மூடிக்கிட்டே இருக்கணும் உலகம் முழுக்க சொல்லிட்டாங்க. உலகத்தில் மிகப்பெரிய ஆளு நானுவோ, செவ்வாய் கிரகம் நானுவோ, டொட்டோன் நானுவோ, ஏதோ ஒன்று நாங்க ஒரே ஒரு கிருமினா பூரா பேர் போய் பூட்டிக்கிட்டான். அதுவும் தனித்தனி ரூம்ல வேற. உள்ளே நல்ல வேலை செல்போன் இருந்துச்சு. இந்த ரூம்ல அந்த ரூமுக்கு பேசுறாங்க, அந்த ரூம்ல இந்த ரூம் பேசுறாங்க. எவனாவது கிளப்பி இருந்தா செல்போன் வழியாக பேசினால் கொரோனா பரவுன்னு சொல்லி முடிச்சிருக்கும். அதையும் செஞ்சு விட்டுருக்கலாம், விட்டுட்டாங்க. அப்போ மனிதர்கள் பலசாலி இல்லை என்பதை சில நேரங்களில் இயற்கை நமக்கு அறிவுறுத்தி விட்டு போகிறது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் செத்த பிறகு கூட இப்படி சௌகரியமா இருப்பதற்கான ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவதற்கு பெயர் வாழ்க்கை என்று நாம நினைத்துக் கொண்டிருக்கோம். அது வல்ல வாழ்க்கை. ஏழ்மையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, நெருக்கடியாக இருந்தாலும் சரி, சௌகரியமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையை மகிழ்வோடு எதிர்கொள்ளுகிற துணிச்சலையும் அறிவையும் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தரணும். அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. நாம என்ன பண்ணிப்போம், அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கையாள தெரியாத ஒரு பிள்ளையை பெற்று வச்சுட்டு ஐயோ அவனுக்கு கையாள தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்காக காலம் முழுக்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்க பார்க்குறோம். அது எப்படி லைஃபாக இருக்க முடியும்? You can't lay roads for your kids. Instead, they have to face the consequences when they are on the road. நீங்கள் விருப்பப்பட்டபடியான ஒரு சாலையை உங்கள் பிள்ளைக்கு உங்களால் நீங்கள் உருவாக்கி கொடுக்கவே முடியாது. அப்படி நம்பிட்டு தான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம். அதுக்காக தான் கடைசி வரைக்கும் நீங்கள் வாழாமல் வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க. இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனை அதுதான். கடைசி வரைக்கும் நீங்கள் வாழ்றதில்லை. வாழ வேண்டிய வயசில் யாராவது வாழ்ந்துருக்கீங்களா? எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 50 வயசில் உட்காந்து உசுறு எடுக்கிறது இல்லை. அப்பையிலையும் நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? இவன் நீங்கள் 50 வருஷம் கஷ்டப்படுறத ஒரு நிமிஷத்தில் ஒன்று யார் கஷ்டப்பட சொன்னாமாங்க. அன்னைக்கு நைட்டு ரூமை பூட்டி நீங்கள் தனியாக உட்காந்து அழுவீங்களா இல்லையா? அப்போ கூட மறுநா லூசு மாதிரி எதுக்கு அழுகிற மாட்டேன், லூசு மாதிரியா 25 வருஷம் என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் செய்திருக்கேன், ஒன்னையா தியாகம் பண்ண சொன்னா RRல போட்டு டடான் டடான் அப்படின்னு போட்டால் அப்படி இருக்கும். அப்படியே அந்த பறவைகள் நிற்கும், அலை அடிச்சு அப்படியே நிற்கும், விருதுநகர் இப்படி சாஞ்சிரும், எல்லாம் வந்துடும். ஏன் அப்படின்னா they don't have any reciprocation. Live yourself. Don't focus on others. Focus on yourself. When you focus on yourself, automatically others also will take care of themselves. நீங்க உங்களை பத்தி ஃபோக்கஸ் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அடுத்தவங்க அவங்கள பத்தி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவ காலையில என்ன திங்கணும், அவ என்ன ட்ரெஸ் போடணும், இவங்க என்ன பண்ணணும், நீங்க சொல்லிங்களே சமூகம் சில ஜட்மெண்ட்ஸ் வச்சிருக்கு, வீடே ஜட்மெண்ட் வச்சிருக்கு இல்லையா? இப்படி இருக்கிறப்ப இப்படிப்பட்டவளாக தான் இருப்பான்னு வாழ்க்கையில் நீங்க ஒரு ஜட்மெண்ட் வச்சிருக்கீங்க. அதுதான் இங்க வாழ்க்கையில சிக்கல். வாழ்க்கை குறித்து நாம் வைத்திருக்கக்கூடிய சில தரவுகள் பழசு. ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஒரு ஆணை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. வீடு ஜட்ஜ் பண்ணதா இல்லையா? ஓவரா பேசுறா, திமிரு பிடிச்சவன். அவளே மேடையில் பேசுனா சூப்பரா பேசுறா. என்னைக்கா நம்ம பிள்ளைய நம்ம பாராட்டி இருக்கமா சொல்லுங்க? யாராவது அந்த கருத்தை அங்கீகரிக்கிற போது நீங்கள் கைத்தட்டுவீர்கள். மாறாக அதே கருத்தை அந்த பெண் பிள்ளை உங்கள் வீட்டில் பேசினால் அவளுக்கு அடங்காப்படாரு என்று பேர் வைப்பீர்கள். இதுதான் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? அந்த பொண்ணு எந்திரிச்சு பேசுது, பேசா பொருளை பேசுன்னு. அந்த இன்டென்சிவான வேர்டே அதுதான். பேசா பொருளை பேசுங்கிறதுல இதெல்லாம் வருது, ரைட் தானே? அப்போ ஒரு ஆணோ பெண்ணோ சபையிலே சொல்லுகிற போது உங்களுக்கு மற்றவர் கைத்தினால் நீங்கள் கைத்தட்டுங்க. சிக்கல் என்னன்னு கேட்டால், இந்த சிக்கல் இல்லாமல் என் பிள்ளைக்கு கைத்தட்டு கிடச்சிட்டா போதும், அப்படிதானே?
ஸோ லைஃப்பை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம்? சிக்கலற்றதாக, பிரச்சனைகளற்றதாக ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும். எனக்கு சிக்கல் வந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய தலைமுறைக்கு சிக்கல் வந்து விடவே கூடாது என்ற கவலையிலேயே காலம் ஓட்டுகிறீர்கள். அதான் நான் சொன்னேன், யாரோ ஒருத்தருக்கு வாழ்க்கையை நிரூபிக்கணுங்கிறதுக்காக காலம் முழுக்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையுடைய சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கூட அனுபவிக்காமல் அப்படி இறுக்கமான முகத்தோடு இருக்கிற ஆம்பளைங்க தான் ரொம்ப கஷ்டம். அதில் ஐயோ அவங்க அதுக்குன்னே ஒரு மூஞ்சி வச்சிருக்காங்க, சந்தோஷம் வந்துடக்கூடாதா சாமின்னு நினைக்கிற ஆம்பளைலாம் உண்டு. இந்த திருமண டீ கடை வரைக்கும் கெக்கன்னு சிரிச்சுட்டு போண்டாலும் திண்டு வருவாங்க. வீட்டுக்குள்ள வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மூஞ்சி வச்சிருப்பாங்க. பார்த்தீங்களா இல்லையா? அது ஆன் ஸ்பெஷல் டிசைன்டு ஃபேஸ். ஆணே தனக்கென்று தயாரித்துக் கொண்ட ஒரு முகம். வீடு என்பது எரிச்சலூட்டுகிற ஒரு இடமாக ஆணுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அது தொந்தரவுகள் மிகுந்த ஒரு இடமாக இருக்கிறது. வெளி உலக வாழ்க்கை தான் மகிழ்ச்சியானது என்று அவர்கள் நம்புகிறார்கள். உறவுகளை தாண்டி, கமிட்மெண்ட்ஸை தாண்டி வெளியில் இருக்க வாழ்க்கை தான் உனக்கு மகிழ்ச்சியானது என்று ஆணுக்கு சொல்லப்படுது. அது தப்பு. வீடு தான் மகிழ்ச்சியானது பெண்ணுக்கு சொல்லப்படுது. அதுதான் பிரச்சனையே. அதெல்லாம் நீங்கள் சொல்லி வளர்த்ததுனால தான் இப்போ இருக்கக்கூடியவங்களாம் யோசிச்சு பாருங்க, நாமளே சில ஜட்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் உண்மை என்னன்னா அது யாராலையும் தாண்ட முடியல. தந்தையின் வேலை பணம் சம்பாதிப்பது, தாயின் வேலை குடும்பத்தை பார்ப்பது, பெரியவர்களின் வேலை பேரன் பேத்தியை பார்ப்பது, நம்மளே டிசைட் பண்ணிடுவோம் இல்லையா? 60 வயசாயிடுச்சு, எங்கள் பாட்டி தாத்தாக்கெல்லாம் கோயில் குளம்னு போகணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு இப்போ தான் பாவம் பீச்சுக்கெலாம் போகணும்னு ஆசையே வரும். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறது. அவங்களுக்கு என்ன வேறு வேண்டி இருக்குது பாருங்க. பேரம்பேத்தியோட இருந்தால் சந்தோஷம். டே இதுக்கு தான் நாங்கள் மோண்டு பெண்டு கழுவி உங்களை பெற்று வளர்த்து அதுக்கப்புறம் மறுபடியும் சந்தானம் சொன்ன மாதிரி முதல்ல மோண்டு பெண்டு கழுவி ஏன்னா நாங்களும் நல்லதை 4 கட்டத்து பார்க்க வேணாமா? நானும் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேணாமா? உள்ளே போய் பாருங்க, 60 வயசுலேருந்து 70 வயசாலாம் இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ஹாய் கைஸ் அப்படிங்கிறாங்க. பீப்புள் வாண்ட் டு லிவ். ஏன்னா கம்ப்ளீட்லி சாக்ரிஃபைஸ். என்ன பிரச்சனை நடந்து போனால் இங்கே இருக்க அம்மாக்கள் எல்லோரையும் நான் எச்சரிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வாழாமல் போனீர்கள், ஒரு நாளில் வயிற்றுச்சல் பட்டு அழுவீர்கள். நாசமாக போகிறவன் பட்டு கிடப்பான், பாவி பரப்ப எப்படி பேசலாம். நீங்கள் சொந்தமாக உங்கள் குலதெய்வம் கோயிலில் காசை வெட்டிட்டு போட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன். உங்கள் தியாகம் அங்கீகரிக்கப்படாத போது உங்களுக்கு வலி தெரியும். ஏன்னால் இந்த சமூகத்திற்கு தியாகம் தேவை கிடையாது, கைடன்ஸ் தேவை. நீங்கள் கனெக்டடாக இருங்க. உங்கள் தியாகம் என்ன நீங்கள் நம்புறீங்கன்னு கேட்டால் பிள்ளைகளுக்காக செய்கிறேன், பிள்ளைகளுக்காக செய்யணும். அவங்களை நீங்கள் முடமாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். அவனே செஞ்சுக்க தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் செய்ய அனுமதிக்கிறதே இல்லை. நீங்கள் சொல்லுங்க ஆண் பிள்ளை வளர்ப்பு பெண் பிள்ளை வளர்ப்புன்னு ஏதோ ஒன்று சொன்னீங்களே. வீடில் முதல்ல தொடங்கணும். பெண்களின் பாதுகாப்பு குறித்து ஆண் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் அதுதானே. ஒரு பெண் மீதே எல்லாத்தையும் வைக்கிறீங்க. வாழ்க்கை புதிய புரிதல் நமக்கு தரதே கிடையாது. வாழ்க்கை எப்போது ஒரு புரிதல் வச்சுக்குது. இந்த உலக சமூக பிரச்சனையத்தோடு இருக்கும். உனக்கு எதிராக அது நிற்கும், உனக்கு எதிராக மூஞ்சியில் ஆசிட் வீழ்த்தும், உன்னை ரோட்டில் கையை பிடிச்சி இழுக்கும், உன்னை கெட்ட வார்த்தையில் பேசும். நீ பொறுத்துக்கோ, இல்லை ஓடி ஒளிஞ்சுக்கோ, நீ தான் உன்னை காப்பாற்றுங்க. இப்படி கைகழுவி விடுற ஒரு சமூகமா? அப்படி கைகழுவி விடுகிற ஒரு சமூகமாக இருக்க முடியுமா? பெண்ணுக்கு ஏற்ற பாதுகாப்போடு இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற திண்ணம் எப்போது வருகிறதோ அப்போதான் பெண் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். மாறா எல்லாத்தையும் அவளே ஹேண்டில் பண்ணிக்கிறோம் இல்லையா? மாடியில் போய் நின்னமா, எதிர்த்து விட்டு பையன் பார்த்து சிரிச்சான் அப்படின்னு மட்டும் சொல்லட்டும். மாடியில் போய் நின்னேன், எதிர்த்து விட்டு பையன் பார்த்து சிரிச்சான், இதற்கு நம்ம வீட்டு பதில் என்ன? ஏதோ அந்த வயசு பையன் எதை சிரிச்சால கண்டுக்காத எல்லா வயசுலையும் இருக்குதான், இது சொல்லலாம் இல்லையா? இதில் என்ன இருக்குமா விடுமான்னு சொல்லலாம். முதல் பதில் என்ன வரும்? நீயே மாடி போன அதானே. அந்த பொண்ணு மைண்டுக்குள்ள நினைக்கும். நிறைய மைண்ட் வாய்ஸ் வெளியில் வந்ததில்லை. இந்த பொண்ணு ஸ்காலர், இந்த முனைவர் கேட்டது மாதிரி பேசா பொருளை பேசுறதுல வந்து மைண்ட் வாய்ஸை பேசுறதுன்னு கூட நீ சொல்லிடலாம். அந்த பேசா பொருளை பேசுறது ஒன்று இருக்கு. நீயே மாடி போன லூசு, நீயே மாடியை கட்டின. அப்போ என்ன அர்த்தம்னா எல்லாவற்றையும் நீயே செய்து கொள், நீயே பார்த்துக்கணும், நீயே சரி பண்ணிக்கணும். உனக்கு எதிராக எந்த சூழலும் வராமல் நீ பார்த்துக்கணும். உன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் உனக்கு எதிராக வரக்கூடிய சங்கடங்களை கூட நீயே சரி செய்யணும். அதுதான் நீ. அப்படின்னா இது எப்படி சாத்தியம்? நாங்கள் அப்படியே இருப்போம், எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம். வீட்டுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்களேன், வெளியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடு. ஒரு ஆணுக்கு பெண் குறித்து என்ன அபிப்பிராயத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? வீடு இன்னமும் எவ்வளோ மாறி இருக்கு. நான் எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. மறுபடியும் வாழ்க்கை ஆண் பிள்ளைனா யார் தெரியுமா, பெண் பிள்ளைனா யார் தெரியுமா அப்படின்னு வைக்கிறோம்ல. அண்ணனுக்கு விற்குது பாரு, தண்ணி எடுத்து கொடுன்னு அம்மாக்கள் சொல்வதை நிறுத்தி விட்டு இட்லி திங்க உட்காரல தண்ணி எடுத்துட்டு உட்கார மாட்டியாடா முண்டோன்னு என்னைக்கு கொட்டுறீங்களோ அன்னைக்கு மாறிக்கும். அப்போ பெண் என்பவள் எனக்கு சேவகம் செய்வதற்கு பிறந்தவள். நீங்கள் வாடி இப்படி வளர்த்து விட்றீங்க. கல்யாணம் பண்ணி 28 வயசில் அந்த புள்ள மண்டையில் பொட்டே நடிக்குது. என்ன வளர்த்துருக்காங்க? மொளாப்படி எண்ணெய் எடுத்துக்கிட்டு உட்காரவனே அறிவில்லை, தொண்டை அடைக்கும். இட்லி சாப்பிட்றவன் ஒரு தோசையை சாப்பிட்றவன் இதை எடுத்து அங்கே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. அம்மா என் பொட்டாட்டி திட்டாமா, நான் என் ஷோவே ஒரு பண்ண என்ன பிள்ளை வளர்த்துருக்கிறீர்கள் அப்படின்னு நார்மலாக நம்ம அம்மாக்கள் இங்கே பார்த்துக்க. நம்ம குடும்பங்களில் மருமகள் மீது சின்ன பிரச்சனை, புதிதாக வந்திருக்கக்கூடிய மருமகள் சரியாக ஏதோ செயல்படல, அந்த வீட்டுடைய அந்த 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 நடைமுறைகளுக்கு அவங்க ஒத்துவலைன்னா டப்புன்னு ஒரு வார்த்தை விட்டுருவாங்க. ஆண் வீட்டு செயல் என்ன பிள்ளை வளர்த்துருக்கீங்க? அம்மாக்கள் ரொம்ப மனசு நொறுங்கி போயிடுவாங்க. அதே கேள்வி ஆண் பிள்ளைகளுக்கு திரும்ப வச்சாங்க. என்ன பிள்ளை வளர்த்துருக்க? நல்லது ஒன்றும் தெரியல, பொசுக்குன்னு அழுதுறான். ஒரு ஞாயிற்று உடம்பு சரியில்லாமல் படுக்கிறான், வீட்டு வேலை பார்க்க தெரியல, டியூப் கழட்டி மாற்ற தெரியல, குண்டு பல்பு எது இந்த பல்பு எதுன்னு அவனுக்கு தெரியல, எனக்கும் தெரியாது. இப்படியெல்லாம் வீராவேசமாக பேசுவதால் இவர் அனைத்தும் தெரிந்தவரா அப்படின்னு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு தெரியாது. நான் பேசுகிற பல விஷயம் எனக்கு தான் நான் பேசுகிறேன். என்ன ஒன்று வெளியில் சொல்கிறது இல்லை. கொஞ்சம் சத்தமாக பேசிட்டோம்னா அடுத்தவனுக்கு பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக பேசுகிறது தான். நம்ம வாழ்வினுடைய மிகப்பெரிய தோல்வி என்னன்னா, இவ்வளவு காலகட்டத்திற்கு பிறகு கூட பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு நம்பிக்கை நம்மளால் தர முடியல. இன்னும் கூட அரைவாசி அம்மாக்கள் எனக்கு அடுத்து, என்னுடைய கணவருக்கு அடுத்து என்னுடைய ஆண் பிள்ளை தான் என்னை காப்பாற்றும் தீவிரமாக நம்புறாங்க. அதனால அந்த கேம் நடக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வச்சிருக்குது ஆம்பளை பிள்ளை எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறதுல அதனால தான். பாவண்டி அண்ணனுக்கு அது தெரியாது. பாவம் அண்ணன் தூங்குறாள். என்ன நேரத்தில் என்ன கலெக்டர் ஆகுது, பாவம் ஆஃபீஸில் வேலை பார்த்து வந்தார், காலையில் தூங்குறாரு அப்படின்னு. ஆனால் கலெக்டர் படிப்பு பெரிய படிப்பு தான் இல்லை. பெரிய விஷயம் பற்றி பேசுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக கலெக்டர் தான் வரார். சார் பெரிய படிப்பு சார் இது. ஆமாம், பெரிய ஜில்லா கலெக்டர் எப்படிமா இல்லை அது மாதிரி இப்போ கூட பேசல தான் வருது. சந்தோஷம். அப்போ அண்ணன் தூங்குறான் பாவம். இந்த கூடுதல் சிறப்பு நீங்கள் தருகிற போதே இயல்பாக என்ன தோன்றுதுன்னா, என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் உரியவள் பெண்,
அல்லது என்னுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நான் அவளை நான் பயன்படுத்தலாம், நான் சொன்னா அவள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம், மன அமைப்பு தான். இந்த மன அமைப்பு தான் ஒரு பெண் தன் கருத்தை வெளியிடுகிற போது திமிராக பேசுகிறான்னு சொல்ல வருது. வீட்டுக்குள்ளே ஒரு ஆண் பேசுகிற போது நீங்கள் காது கொடுத்து கேட்கிற நீங்கள் அதே வீட்டுடைய பெண் பிள்ளை பேசுகிற போது காது கொடுக்க தயாராக இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய கருத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆண் பிள்ளைக்கு வெளியிலும் வரும். எல்லாரும் வாய மூடு அப்படின்னு சொல்லத்தான் தோணும். அம்மாக்களுக்கு இருக்க பயம் என்னன்னா, இன்னும் அதான் சொல்லாது, உங்களின் பயம் இல்லை, இந்த சமூகத்துடைய பெரும் தோல்வி. இவ்வளவு காலகட்டத்திற்கு பிறகு கூட உங்களை ஆண் பிள்ளை மட்டும்தான் காப்பாற்றுவான் என்று நாங்கள் நம்ப வைத்திருப்பது எங்களுடைய பெரும் தோல்வி தான், உங்களுடைய தோல்வியும் கூட. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இது அடிக்கடி நான் நிறைய இடத்துல சொல்றேன். நான் பொம்பளை பிள்ளை பத்தனால மட்டும் சொல்ல, இதை நான் ஒரு கவனிப்பிலேருந்து சொல்றேன். எனக்கு மிகப்பெரிய அறிவு இருக்கா இல்லையாங்களா தெரியாது. குறைந்தபட்சம் 50 நபர்களோடு க்ளோஸா கான்வெர்ஸ் பண்ணக்கூடிய, உரையாடக்கூடிய வாய்ப்பை 15 ஆண்டுகளாக எனக்கு கிடைத்தது. அந்த அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற ஆம்பளை பிள்ளைங்களை விட அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற பொம்பளை பிள்ளைங்க தான் அதிகம். அதான் ரியாலிட்டியும் கூட. இல்லை இல்லை, இன்னொரு கேம் இருக்கு, என்னை நம்பி எப்போது கைத்தறிய கூடாது. ஏன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. இப்போ அது ஒரு காலகட்டம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் தனி கொடுத்தணும்னு வைப்பீங்க, ஏன்னா கூட்டு கொடுத்தனமாக இருந்தாலும் இப்போதெல்லாம் பிரச்சனைகள் வந்து விடும், அம்மாக்களே அனுப்பி விட்றாங்க, எதுக்குப்பா பிரச்சனை. ஆனால் உலகத்திலே தனி கொடுத்தனம் என்றால் என்னன்னு என்னைக்காவது புத்தகத்தில் ஒரு கேள்வி இருந்தால் அதுக்கான பதிலை நான் தான் கொடுப்பேன்ப்பா. தனி கொடுத்தனம் என்றால் என்ன? தனி கொடுத்தனம் என்பது ஒன்றுமில்லை, கணவனும் மனைவி மட்டும் தனியாக பெண்ணின் அம்மா வீட்டிற்கு பக்கத்தில் வாடகை வீடு எடுத்தால் அதன் பேர் தனி கொடுத்தனம். இது என்ன தனி கொடுத்தனம்? இது அதுக்கு பேர் சௌகரிய கொடுத்தனம். ஓகே, அந்த டயலாக் அப்புறம் வருவோம். ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பை வெளியிலிருந்து உறுதி செய்வது என்பது என்ன? வாழ்க்கை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருக்குது என்ன? ஒன்று நீ பார்த்துக்க, பிரச்சனை என்ன தலையிடாது. அப்போ என்ன அவமானப்படுத்தும் அசிங்கப்படுத்தும், நான் தலையிடக்கூடாது. அது எப்படி? நீ பத்திரமாக இருந்து கொள் என்ற வார்த்தையை மாற்றி ஒரு ஆணினுடைய முதல் வேலை பெண்ணை பத்திரமாக பார்த்துக் கொள்வதுன்னு சொல்லிக் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த சமூகத்தில் ஒருத்தன் போனால் ஒருத்தன் வந்து நிற்பான். அதனால இந்த பிள்ளைங்களுக்கு ஒன்று வந்துருது, எவன் வேணாலும் தப்புனா எல்லா ஆம்பளை பிள்ளைங்க கெட்டவன் தான், எல்லா ஆண்களும் கெட்டவன் தாங்கிற அபிப்பிராயம் பெண் பிள்ளைகளுக்கு வந்ததுக்கான காரணமும் அதுதான். ஸோ லைஃப்பில் என்னைக்கோ நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி அவங்க அப்செட் ஆகிறாங்க. அதனால தான் நிறைய பேர் பூமரங்கள்றான், டே போயாயோ நீ 20 வயசில் இந்த பிரச்சனை எனக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அம்மா ரோட்டில் போயில வேற கவனமாக போயிட்டு வாங்க. சோஷியல் மீடியா பஞ்சாயத்து 1000 கிடக்கு. டிஜிட்டல் உலகம்னு ஒன்று இருக்குது, விர்ச்சுவல் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது, எக்கச்சக்கம் இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட லெவல்ஸ் வந்துருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்லேயே 10-15 பேர்லாம் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டும் வாங்க அவ்வளோதான். அப்புறம் ஒரு சின்ன வயசு ஸ்கூல்லேருந்து படிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஒரு படத்தில் வந்த மாதிரி 1008 ஃப்ரெண்டு. இன்னைக்கு ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, பெஸ்டி, அதே சூப்பர் பெஸ்டி, அப்புறம் பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, இப்படி ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ இங்கே நம்ம மாட்டிக்கிட்டு எங்கே முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க பார்க்கணும் கிடையாது. வாழ்க்கையை புரிந்து கொள்ள அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அது போதுமானது. மீதி எல்லாத்தையும் அவன் பார்த்து அவன் வாழ்க்கை அவன் பார்க்கட்டும், அவளை வாழ்க்கை அவன் பார்க்கட்டும். கடைசி வரைக்கும் கையை பிடிச்சி கூட்டி கொண்டு போய் கரெக்டான டெஸ்டினேஷனில் விட்டுட்டு வந்து நீங்கள் நினைக்கிறப்ப என்ன நடந்து போகுதுன்னா, கடைசி வரைக்கும் நீங்கள் வாழல, அவரும் வாழல. நம்ம ஊரில் எப்போதுமே அந்த தலைமுறை வாழ மாட்டான், அடுத்த தலைமுறை வாழும். பிள்ளைக்கு சொத்து சேர்த்துட்டு கடைசி வரைக்கும் 4 கட்டப்பட்டு சட்டப்பட்டு போட்டுட்டு வாங்கி தின்னுட்டு அப்பா செத்து போயிடுவார். உங்களை பார்த்துக்கங்க. இப்படி சொல்லுகிறதுனால குடும்பத்தில் எல்லோரும் அன்பில்லாமல் நீங்கள் இருங்கள் என்று சொல்லவில்லை, அடுத்தவருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்றேன். நீங்கள் இழந்ததை எல்லாம் பிள்ளைகள் மூலம் பெற்றுவிட வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், அது நீ சாத்தியப்படாது என்பதுதான் உண்மை. அம்மாக்காக அப்பாக்காக பிள்ளைங்க தியாகம் பண்ணும், பிள்ளைகளுக்காக அம்மாக்கள் அப்பாக்கள் தியாகம் பண்ணும். என்ன இருக்கு? 45 வயசுல இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருவாரியான பெண்களுக்கு முட்டி வலியும் வயிற்று வலியும் இருக்கு. ஏன் சொல்லுங்க? 45 வயசுல உட்காந்துட்டு எந்திரிக்க முடியல, சிரமப்படுறோம். ஏன் சிரமப்படுறோம்? குறிப்பாக பெண்களுக்கு. நிறைய பெண்களுக்கு வயிற்று வலி பிரச்சனை இருக்குது, நிறைய பெண்களுக்கு முட்டி வலி பிரச்சனை இருக்குது. ஏன் இருக்கு? அவங்கள பார்த்துக்கலாம். குடும்பத்தை பார்த்துக்கொள்ள வேண்டியது ஒரு பெண்ணின் பொறுப்பு. உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு. தப்பு தான், தமிழில் வந்திருந்தால் தப்பு தானே. ஏன் வயிற்று சுருக்கணும்? இன்னைக்கு விருதுநகரில் ஒரு கடையில் போயிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக உட்காந்து பிரியாணி சாப்பிட்டா அந்த பிள்ளைய எப்படி பார்ப்போம் நம்ம? ஒத்தாள் வந்து கட்டுக்கட்டுன்னு கட்டாடா, ஏன் பொண்ணுக்கு வயிறு இல்லையா, திங்கக்கூடாதா என்ன? ஏன் ஆண் மட்டும் சாப்பிடணும் என்ன இருக்கு? அப்போலாம் எப்படிலாம் இங்கே சிஸ்டம் வச்சிருக்கு. அப்போ ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட விதிமுறைகள் மட்டும்தான் வாழ்க்கைக்கான விதிமுறைகளா? வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒன்றா? உங்கள் வாழ்க்கைக்கான விதிகளை நீங்கள் தீர்மானிங்கள். இதிலையுமே நான் சொல்றதுல எது பொருந்துமோ அதுதான் பொருந்தும், மீது எல்லாமே உங்களுக்கு பொருந்துங்கிற அவசியம். ஆனால் காமனா சில விஷயம் இருக்கு. முதல் விஷயம், அடுத்தவனுக்கு நிரூபிக்க நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. லைஃப் அவ்வளோதான். நீங்கள் நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய 8 வயதுக்கும் உங்களுடைய 80 வயதுக்கும் தான். அவ்வளோதான். இன்னைக்கு உங்களுக்கு 35 வயசு இருந்துச்சுன்னா உங்களுடைய 8 வயது மனசு உள்ள இருக்கும்ல, நீங்கள் 8 வயது குழந்தை இருக்கும்ல, அதுக்கு நீங்கள் பதில் சொன்னா போதும். அது கேள்வி கேட்க ஏன்டா டே, அப்போ நீ 8 வயசா இருந்தப்ப சரிடா, இப்போ உனக்கு 35 வயசாச்சு, 18, 28, 38 எவ்வளோ 25, 24 வயசு கூட ஆச்சு, இன்னும் உருப்படாம சுற்றி திரியிறேன், அது கேட்கும்ல. அது உங்களை கேள்வி கேட்காத அளவு நீங்கள் இருந்தால் போதுமானது. 8 வயதாக நீங்கள் இருந்தபோது இருந்த அந்த பையன் அந்த பெண் உங்களை 30 வயதிலே கேள்வி கேட்காம இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்ந்தா போதும், வேற யாருக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு 40 வயசுல இருக்க நீங்க 80 வயசு ஆன பிறகு உங்களை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிற போது அது உங்களுக்கு சரியாக இருக்கணும், அவ்வளவு மட்டும்தான். We are not here to impress anyone, we are here to live. The very purpose of life is living. வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வதுதான். அடுத்தவனுக்கு நிரூபிக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம். வாழ தெரியாம வாழ்ந்துட்டு கடைசி வரைக்கும் பெரிய வெற்றியாளர் இருந்து என்ன பண்றதுன்னு லைஃப் டக்கு 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 டக்குன்னு அடுத்து போகும். அப்படித்தானே? நேற்றிலிருந்து இன்று வருவது பயிற்சி முறையான்னு சொல்லுவார் தமிழன், அழகா சொல்லுவார். நேற்றிலிருந்து இன்றுக்குள் வருவது சம்திங் லைக் தட், இன்றிலிருந்து நாளை என்னமோ சொல்லுவார். இன்னையிலேருந்து நாளைக்கு போகிறதுக்குள்ள வாழ்க்கை மாறுது, நிமிடத்துக்கு வாழ்க்கை மாறுதுங்க. லைஃப் இஸ் சேஞ்சிங் எவ்ரி அதர் மொமெண்ட். நாம தான் நினச்சிருக்கோம் ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் நினைக்கிறோம். எவ்ரி அதர் மொமெண்ட் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட். எல்லா மொமெண்ட்டுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. ஒரு புத்தகத்தில் சொல்றா, ஒரு நதியிலே நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு மேலே கால் நினைக்கிறீங்க, சும்மா அப்படி போயிட்டு இருக்கிறீங்க, நீரோடை ஒன்று ஓடுகிறது, ஒரு ஆறு ஓடுகிறதுன்னு வச்சுங்களேன். இறங்கி ஆஹா காலார அந்த தண்ணியில் சத்த நேரம் சில்லு நிற்போம். நீங்கள் போய் இறங்கி நிற்கிறீங்கல்ல, இறங்கி நின்றுட்டு திரும்ப வந்துட்டு 2 நிமிஷம் கழிச்சு போய் நீங்கள் நிற்கிறீங்க, 2 ஒன்றும் இல்லை. அதே ஆறு அதே ஆள், அது இல்லை விஷயம்.
நீங்கள் முதல் முறை அந்த ஆற்றில் கால் நனைத்த போது ஆற்றின் போக்கு வேறு, உங்கள் மனதின் எண்ணம் வேறு. 2 நிமிடம் கழித்து நீங்கள் அந்த இடத்திலே வந்து தண்ணீரில் கால் நினைக்கிறப்ப ஆற்றின் போக்கு வேறு, உங்கள் மனதின் எண்ணம் வேறு. அப்போ ஆறும் புதுசு, நீரும் புதுசு, நீங்களும் புதுசு. எவ்ரி அதர் மொமெண்ட் இஸ் சேஞ்சிங். இப்படி வாழ்க்கை மாறிக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் யாருக்கு நிரூபிக்கிறதுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த போராட்டம் பண்ணணும்னு என்ன இருக்குது? இந்த வாழ்க்கை போராட்டத்துக்குள்ள தான் எல்லாத்துக்கும் எடுத்துக்க பார்க்கணும். பிள்ளைகளை சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சாரி அந்த இதை விட்ட பாருங்க. எதுக்கு நம்ம எல்லாருக்கும் முட்டி வலியும் வயிற்று வலியும் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒன்று மிச்சப்பட்டது சாப்பிட்றது, இல்லைன்னா நமக்கு என்ன தனியாக என்னத்துக்கு செஞ்சுக்கணும்னு சாப்பிடாம இருக்குது. கேட்டால் அதுக்கு பேர் தியாகம் என்பது. அப்புறமா ஒரு நாள் வந்து உங்கள் பிள்ளைங்க என்னத்துக்கு நீ சாப்பிடாம இருந்தேன்னு கேட்பாங்க. அப்போ வயிற்றுச்சலாக இருக்குமா இல்லையா? உங்களுக்கு உடலும் மனசும் ஒரு சேர பயணிக்கிற போது, தொந்தரவுகளே இல்லாத போது உங்களுக்கு தியாகம் பெருசாக தோணும். ஆனால் நீங்கள் களைத்து போய் உட்காருகிற போது யாரும் கேட்கலைன்னா யூ எக்ஸ்பெக்ட் த சேம் ரெசிப்ரிகேஷன் ஃப்ரம் சைட். நான் எல்லாருக்கும் செஞ்சேன், எனக்கு யாரும் செய்யலையே. கேட்டால் செய்யுங்க. சும்மானா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து என் தியாகத்தை குறிவிட்டா நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீங்கள் சவிச்சாலும் சரிதான். உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுலாம் நான் வந்தல, ரைட்டா? இந்த அதுக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. நல்ல பேர் எடுக்கணும்னா நினச்சது கிடையாது. நல்லவனாக இருந்தால் போதும், கெட்டவன் சொல்லட்டும், நல்லவன் சொல்லட்டும், இருக்கிறத கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும், ரைட்டு தானே? அதுதானே சரியாக இருக்க முடியும். எப்போதுமே நான் பேசலாம், நிறைய பேருக்கு அப்படி தான் கேட்கும்போது காண்டாகும். அப்புறமா வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தெரியும், தம்பி சரியா தாண்டா சொன்னான். பெண்கள் தங்கள் வயிற்றை குப்பை தொட்டிகளாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இப்போ கூட ஒரு சொல்ல நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா, 8 இட்லி ஊற்றுனான், 4 இட்லி தின்ட்டானுங்க. பையன் சொல்லி பார்க்குறது, தம்பி இட்லி வேஸ்ட்டாக போயிரு சாப்பிட்டு இல்லைம்மா. நான் ஒரு இட்லி புஷ் பண்ணி சாப்பிட்டானா, ஏற்கனவே 6 இட்லி சாப்பிட்டாலும் மறுபடியும் 3 இட்லி புருஷன் காசு வேஸ்ட்டாக போயிடும். 3 இட்லி தூக்கி திங்கிறது, ஒன்று ஓவராக திங்கிறது. சரின்னு ஒரு நாள் 8 இட்லி அவனுக்கு ஊற்றி வச்சா அவன் பசி வெறியில் 8 இட்லி தின்னுட்டு எரிஞ்சு போயிருப்பான். ஆம்பளை பசங்க எப்போதுமே கவனிக்க மாட்டாங்க, கவனிச்சுட்டே இல்லையா? அவனுக்கு நினச்சி அதுக்கப்புறம் ஒரு திங்கிறதுக்கு இருக்கானா இல்லையா நான் கவலைப்பட மாட்டேன், அது ஃபுல்லாக எனக்கு தான் வச்சிருக்காங்க. இயல்பாக அந்த கொஸ்டின் நம்ம வீட்டில் ஒரு கவனிக்கல, எதுக்குமா 12 இட்லி ஊற்றி வச்சிருக்கேன், என்ன 3 பேர் சாப்பிடணும், அந்த விவரமே அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் இங்கே வச்சிருக்க நம்பிட்டு அவனுக்கு தான். அப்போ ஒரு நாள் பசி வெறியில் 8 இட்லியும் தின்னுட்டு போயிட்டானா, நமக்கு 2 தோசை ஊற்றி திங்கிறமான சலிப்புலேயே அரை வயிற்றோடு போய் படுப்பது. இதுதான் உங்கள் வயிற்று வலிக்கு காரணம். நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க, முட்டி வலிச்சுக்கிட்டே இருக்கு. முட்டி வலியும் வயிற்று வலியும் ஒரு கட்டத்திலே அதிகமாகிற போது எல்லோர் மீதும் கோபம் வரும். அதான் ஆத்திரம். திடீர்னு எங்க அம்மா தான் பேச 40 வந்தால் நாய்க்குணம் மாப்பிள்ளை இவன் உட்காந்து பேசிட்டு இருப்பான். இப்போலாம் 20 வயசுல நாய்க்குணம் வந்துருது. அப்புறம் அந்த நாய்க்குணம்னு பாவம் நாயை கேவலப்படுத்தக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கு. ஓகே, லிவ் ஃபார் யுவர் செல்ஃப், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் இஸ் நாட் அ சின். ஏன் இவ்வளோ பெரிய குற்றம் உணர்வு? கீப்பிங் பீப்பிள் அட் கில்ட்டி, அதில் தான் இந்த உலகமே தோத்துச்சு. அது ஒரு பெரிய ட்ரிக்கு. பெண்ணை கில்ட்டிலே வச்சிருக்குது. நீ நல்லா குழந்தை வளர்க்கல, உன் புருஷன் நீ நல்லா பார்த்துக்கல, குடும்பத்துக்கு உகந்தவளாக நீ இல்லை. இந்த கில்ட்டில் தான் இத்தனை ஆண்டு காலமாக பெண்ணை இந்த உலகம் ஏமாத்துச்சு. இதே கேமை இப்போ பெண்கள் ஆண்கள்ட்ட ஆரம்பிச்சு வச்சுருங்க. நீங்கள் பொறுப்பான அப்பாவா இல்லை. எதிர்த்த விட்டு ரமேஷ் அப்பாவை பாருங்க, மாடி விட்டு சுரேஷ் அப்பாவை பாருங்க, அவர் வீட்டில் அவர் பொண்டாட்டி. எதிர்த்த விட்டு சுரேஷ் அப்பாவை பாருங்க, மாடி விட்டு கீழ் விட்டு ரமேஷ் அப்பாவை பாருங்க. இந்த கில்ட்டில் வச்சா பொறுப்பாக இருப்பான்னு நினைக்கிறீங்க. எல்லாரையும் கில்ட்டில் வச்சுருங்க. இன்னும் உலகத்தின் பெரும் வியாதிக்கு பேரே கில்ட்டியாக வச்சுக்கிறது தான். நம்மளை கில்ட்டில் வச்சு தான் இந்த உலகமே சம்பாதிக்க தெரியுமா இல்லையா? இப்போ கடந்த நீங்கள் ரியாலிட்டியோட நம்ம மேட்ச் பண்ணியே பார்க்க மாட்டோம். நம்ம எல்லாருமே கில்ட்டில் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா கில்ட்டில் இருக்கவன் பலசாலியாக இருக்க மாட்டான். நான் தவறு செய்கிறவன் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிற போது நான் தவறை திருத்திக் கொள்ளணும், அல்லது அதே ஒரு அரை மனசிலே நான் வாழ்ந்துட்டு. நீங்கள் கவனிங்களை பற்றி ஒரு வாட்ஸ்அப் எல்லாமே நமக்கு எதிராக தான் வருது. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் பொறுப்பாக அவர்கள் டிவி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், இடைவெளியில் சட்னி வைக்கிறார்கள், அப்புறமாக சாம்பார் வைக்கிறார்கள், குழந்தைகளை கவனித்துக் கொள்வதில்லை, ஃபோனில் எல்லோரும் மூழ்கி கிடக்கிறார்கள். ஐயோ அம்மானா நம்மளே அவ்வளோ பேருக்கு பாராட்டணும். அது என்ன ஒரு கழி ஊற்றா மறுபடியும் நம்மளுக்கு கழி ஊற்றுது. நான் களி காக்கா குத்து, களி புறா குத்து. என்னைக்காவது ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? உங்கள் தந்தைகளை விட நீங்கள் சிறந்த தந்தைகள். இந்த பழசு ஸ்பெஷல்னு சொல்றதுக்காண்டி எல்லாத்தையும் பழசு ஸ்பெஷல்லாம் சொல்லி தெரிய முடியாது. உங்கள் அம்மாக்களை விட நீங்கள் சிறந்தவர்கள். உண்மையிலே சொல்லப்போனால் அப்போது இருந்த பொருளாதாரமும் இப்போது இருக்கக்கூடிய பொருளாதாரமும் வேறு. சென்னை மாதிரி ஒரு நகரத்திலேயே இந்த ஊரில் நீங்கள் கவனிச்சு பாருங்க, காலையில் 7 மணிக்கு ஸ்கூட்டியில் எல்லா அம்மாவும் பாவம் பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு இங்கேருந்து கூட்டு போதுங்க, அங்கேருந்து கூட்டு போதுங்க, டென்னிஸ்க்கு கூட்டு போகுது, ஷட்டிலுக்கு கூட்டு போகுது, ஸ்விம்மிங்க்கு கூட்டு போகிறாங்க, சாயந்தரம் டியூஷன் கூட்டு போகிறாங்க, 10 நடுவில் ஹோம்ஒர்க் சொல்லி தரேன் உசுறு எடுக்கிறாங்க, அவ்வளோ பண்ணுறாங்க, கூடவே வச்சுக்கிட்டு சுற்றுறாங்க. இப்போ நீங்கள் பொறுப்பில்லாத அம்மாவா? அப்பாக்கள் அப்படி இருக்காங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் கூட ஹெல்மெட்டை போட்டு பிள்ளைங்களை கொண்டாந்து ஸ்கூலில் விட்டுட்டு போனான். தன்னுடைய செலிபிரிட்டி வாழ்க்கை, தன்னுடைய குழந்தைய வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது. நானே என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு என் பிள்ளையை கூட்டிட்டு போகிறப்ப மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு கேரக்டர் ஹெல்மெட் தூக்கி டாட்டா காட்டிட்டு போகும், பெரிய நடிகராக இருப்பார். அப்புறம் கில்ட்டே. ஆனால் யாராவது சொன்னால் பழைய அப்பாக்களை போல, பழைய அப்பாக்கள் எப்படி இருந்தாங்க ஞாபகம் இருக்கா? அவங்க பாவம் அவங்களுக்கு முடியலை, அவங்களுக்கு இப்படி சூழ்நிலை இல்லை, பொருளாதாரமே இல்லை, 6 பிள்ளை 7 பிள்ளை கஷ்டம். உண்மையிலே சொல்லப்போனால் அப்படிலாம் இருக்காது. அப்பாக்கள்லாம் அப்படிலாம் நம்ம இல்லை. இப்போ ஒத்த பிள்ளை பற்றி வச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நீங்கள் ஓவர் பொறுப்பாக இருக்கீங்க, அதான் பிரச்சனை. அந்த உண்மையை நீங்கள் உணர்வதே கிடையாது. இந்த ஓவர் பொறுப்பு தான் பிள்ளைங்க உசுறு எடுக்குது. அவனை எதுவுமே பண்ணக்கூடாது, என்ன கலை ஜட்டி பண்ணுங்கிறது எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. யூ கைஸ் ஆர் மோர் அப்சஸ்ட் வித் தட். இந்த ஒத்தையாக இருந்தாலே ப்ராப்ளம் தான். ஒரு பொண்டாட்டி, ஒரு புருஷன், ஒரு பிள்ளை. யூ வில் பி மோர் அப்சஸ்ட், வெரி மச் அப்சஸ்ட். எல்லாத்துலேயும் அப்சஸ்டாக இருக்கீங்க. ஆக்சுவலாக சொல்ல நீங்கள் ரொம்ப கேரிங்காக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு கில்ட்டிலே வச்சிருக்கோம். இந்த கில்ட்டை எல்லாரும் ப்ளே பண்ணுறோம். இப்போ பொறுப்பில்லாத பெண்ணாக நீ இருக்கிறாய், குடும்பத்துக்கு உகந்தவளாக நீ இல்லை, இந்த சமூகத்துடைய கருதுகோள்களுக்கு நீ பொருந்தவில்லைன்னு பெண்ணை கில்ட்டிலே வச்சிருந்தீங்க. அவள் சற்று குரல் உயர்த்தினால் நான் தவறானவளோ என்ற எண்ணம் அவளுக்கே வரணும். அப்போ அந்த அப்படி முடங்கி போயிருக்கிற பெண்ணால் பேசவே முடியாது. அப்படி தான் உள்ளாலாம் நீங்கள் பெண்களை ஏமாத்துறீங்க. அப்படி தான் நம்ம ஏமாத்துறோம். இப்போ அதே மாதிரி ஆணையை ஏமாத்துறீங்க, சமூகத்தை ஏமாத்துறீங்க. நமக்கு எதிராக சொல்லப்படக்கூடிய எல்லா கருத்தும் பாருங்க. நம்ம மோசமானவர்கள், கெட்டவர்கள், வீணா போனவங்க, விளங்காதவனுங்க, உருப்படாதவங்க வந்தால் எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. இது என்ன எனக்கு புரியல, மாற்றி காரி திப்பிக்கிறது என்ன ஸ்பெஷல் எனக்கு புரியவே இல்லை. Why we are like this? Don't feel guilty. We are good parents. We are lovely people.
we are the best people ever in this world. Believe in yourself, have a positive feel about yourself. என்ன பிரச்சனைனா, உங்களை பற்றி நீங்கள் என்ன எண்ணத்தை உங்கள் மனதுக்கு சொல்லுவீங்களோ மனசு நம்பிடும். நான் ஒரு மோசமான ஆள், நான் பாவப்பட்டவன், கஷ்டப்படுறவன். சில கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அதிர்ஷ்ட கட்டுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடும். 4 பேர் சொல்லி மைண்டில் ஏறி நல்லது கிட்டத்தில் முன்னால் வந்து நிற்க மாட்டாங்க. ஒரு கையெழுத்து போட வரமாட்டான், பயப்படுவான். மாப்பிள்ள இல்லை, வேணாம் மாப்பிள்ள, என்னை கூட்டி போகாத, விளங்காது அப்படிமா. அவன் நல்ல ஃபெலோன்னு தோணும், மனசு நம்பிடும். உங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் பேசுறது பிள்ளைங்க நம்பிடும். அதான் பெரிய பிரச்சனையே. எல்லாரும் நெகட்டிவ் ஃபீல்லே வச்சிருக்கோம். இந்த மக்களை சரியில்லை, மனிதர்கள் சரியில்லை, அரசியல் சரியில்லை, உலகம் சரியில்லை, வாத்தியார் சரியில்லை. அப்போ எவன் தாண்டா நல்லவன்? நான் நல்லவன் நினைக்கிறவன் அடுத்தவன் நல்லவன் நம்புவான். நான் கெட்டவன் உள்ளுக்குள்ள யோசிக்கிறவன் அடுத்தவன் பூரா கெட்டவன் நினைப்பான். இந்த மனசு தான் அடுத்தவனை பார்க்குது. வார்த்தைகளுக்கு வலு உண்டு, ரைட்டு தானே? சர்வசாதாரணமாக சொல்லிடுறீங்க, நம்ம டப்புன்ற பிள்ளைகள் தோற்று போய் விடுமோ இந்த பயத்திலேயே பிள்ளைகள் தோற்றுவோம். அவனை கில்ட்டிலே வச்சிருக்கு. 96 மார்க் எடுத்தவனை போய் நீ ஒழுங்காக படிச்சுதான் 100 எடுத்துருக்கலாம்ல. 96 தாண்டா அந்த 4 இருக்குது. பாராட்ட பயம். ஏன் பாராட்டினா தலையிலேறி உட்காந்துருவாங்களோன்னு பயம், பாராட்டினா பொறுப்பு இல்லாதவன் ஆயிடுவானோன்னு பயம். அருமையாக என் மனைவி இட்லி ஊற்றுவான்னு தினந்தோறும் ஆஃபீஸில் லஞ்ச் டின்னர் அப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை போவ லஞ்சை போய் சொல்கிற ஒருத்தர் ஒரு நாளும் மனைவியிடம் சொல்லுவதே கிடையாது. ஏன் சொல்லிட்டா அது மண்டை கேறிட்டா? இந்த உலகத்தில் எந்த வார்த்தை தரும் பெரிய சக்தியை விட பாராட்டு தரும் சக்தி பெரும் சக்தி. அதை நீங்கள் நம்பணும். அது தர உத்வேகமும் சந்தோஷமும் ஸோ பியூட்டிஃபுல். நம்ம எல்லாம் நெகட்டிவாகவே இல்லை பண்ண பார்க்கணும். நல்லா படி, இது ஒரு நல்ல வார்த்தை இல்லையா? சொல்லிட்டு விட்டுலாமா இல்லையா? நல்லா படி, இந்த ஒத்த வார்த்தையை நம்ம ஆளுங்க எப்படிலாம் சொல்லுவோம்னு யோசிச்சு பாருங்க. ஒரே வார்த்தை, நல்லா படி. படிக்கல உருப்பிட மாட்டேன், படிக்கல ரோட்டில் தான் இருப்பேன், படிக்கல ஒருத்தன் ஒன்று மதிக்க மாட்டான், படிக்கல சோத்து கலைவேன், படிக்கல ஒரு நாய் கூட ஒன்று மதிக்காது. என்னை சொந்தக்காரன்னு மதிக்க வேணாம், நாயை மதிக்க வேணாம், நீயும் மதிக்க வேணாம். நீங்களாம் மதிக்கிறதுக்காக நான் படிக்க முடியாது. படிப்புடைய பண்பு என்பது வேறு, ரைட்டு தானே? அப்போ எல்லாரும் கில்ட்டில் வச்சுருக்கோம். நல்லா இருக்கவனையும் கில்ட்டில் வச்சுருக்கோம், கெட்டவனைக்கு முதல்ல நீங்கள் கில்ட்டிலேருந்து வெளியில் வாங்க. உங்களை பற்றி முன்வைக்கப்படக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உண்மையானு பாருங்கள். நம்ம அவ்வளோ மோசமான மனிதர்களா? நண்பர்கள் துரோகம் செய்வார்கள், உறவுகள் துரோகம் செய்யும். என்ன வார்த்தை எல்லா இடத்துலையும் சொல்லி நம்ம நம்பிக்கிட்டே இருக்கோம். 10 பிள்ளைகள்கிட்ட சொல்லி பிள்ளைகளை நம்ப வைக்கிறோம். நீ வீக்கானவன், உனக்கு ஒன்றும் தெரியல, நீ 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, எதுக்கும் லாய்க்கில் 4 தடவை சொன்னீங்கன்னா நம்பிடுவான். உலகத்தில் இந்த பிள்ளைங்க அம்மா அப்பா தானே முதல்ல நம்புவோம். வீடு தான் உலகத்தின் முதல் பள்ளிக்கூடம். Do you think the word doesn't have a power? நம்ம குடும்ப உறவுகள் பல பிரிந்ததுக்கு பின்னால் என்ன இருக்குது? வார்த்தை தான் இருக்குது. அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா 10 வருஷம் பேசல. அப்படி வார்த்தை என்ன பார்த்து என்னை கேட்டுவிட்டான்னு சொல்லி 20 வருஷம் நீங்கள் உறவை வத்துக்கிட்டு போனீங்க. எங்கள் அண்ணன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாருங்க. அன்றைக்கி வீட்டை விட்டு வெளியில் வந்த இன்னை வரைக்கும் நான் ஆள் பார்க்கல. அண்ணன் தண்ணி புலங்களேங்கிறீங்களே, வார்த்தைக்கு வலு உண்டு. அது உங்கள் பிள்ளையை நோக்கி சொன்னாலும் உண்டு. நல்லா இருப்பேன்னு சொன்னாலும் நல்லது, உருப்பிட மாட்டேன்னு சொன்னால் மோசம். அவ்வளோதான். எதுக்கு பெரியவங்க காலையில் போய் வந்து ஆசீர்வாங்குறீங்க? வயதான நல்ல வாழ்ந்தவர்கள் உங்களை நல்ல வார்த்தை சொன்னால் அது பலிக்கும், அந்த எனர்ஜி கிடைக்கும் தானே. அப்புறம் எப்படி உங்கள் வீட்டு பிள்ளைகளை சொல்லுவீங்க உருப்பிட மாட்டேன்? எப்படி வீட்டு பிள்ளைங்க எதுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லுவீங்க? அவன் லாய்க்கானவனா லாய்க்கு இல்லாதவனா அவன் முடிவு பண்ணட்டும். அது வரைக்கும் இப்படியான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு எதிராக சொல்லுவதே வன்முறை தான், தவறு தான். என்னுடைய பிலீஃப் சிஸ்டத்தை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணுறீங்க. ஒரு பாராட்டு தான் ஒருத்தனை ஜெயிக்க வைக்கும், அறிவு மட்டுமே ஒருத்தனை ஜெயிக்க வைக்குங்கிற நம்பிக்கையில் அவனை முட்டாளான்னு சொல்லிகிட்டே இருக்காதீங்க. அறிவு மட்டும் சேர்த்தலாம் ஒருத்தன் ஜெயிச்சலாம் முடியாது. 1000 மேடைகள் பார்த்தாச்சு, அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நல்லதுதான். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், என் பள்ளிக்கூடத்தில் எனக்கு கிடைத்த கைத்தட்டு தான் என் காதில் எப்போதும் ஒலிக்கிறேன். ஓடான்னு என்னை தட்டினான். ஜெயிச்ச பிறகு உலகம் கைத்தட்டு. உங்கள் பிள்ளைக்காக ஜெயிப்படான்னு நீங்கள் கைத்தட்டணும். உலகமே கைத்தட்டின பிறகு நீங்கள் வந்து கைத்தட்டி இப்போ என்ன இருக்கு? யூ நீட் டு அப்ரூவ் யுவர் கிட்ஸ் ஃபார் ஸ்மாலர் திங்ஸ். த ப்ராப்ளம் ஹியர் இஸ் எல்லாருக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிடலாம். அந்த பெஞ்ச் மார்க்கை தொடாத எல்லாரும் தோல்விங்கிறீங்க. எப்படி சரியாக இருக்க முடியும்? இதெல்லாம் இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கை குறித்த ஒரு புரிதல் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதுனா பெரியாள், இதுனா சின்னால், இதுனா வெற்றி, இதுனா தோல்வி. அப்போ இந்த பாராமீட்டரை தொடர ஒரு ஆள் தான் வெற்றி பெற்றவனா? அப்போ மற்றவங்களாம் வேஸ்ட் ஆனவனா? சுமாராக படிக்கிறவன் ஏன் பெரிய குற்றவாளி மாதிரி இருக்கான்? இப்போ சுமாராக படிக்கிறவன் தானே 90 மார்க் கீழே இருக்கவனா பெயில்னா என்ன அர்த்தம்? பூரா பயில அவ்வளோ மார்க் எப்படி எடுப்பான்? அப்போ மற்ற வேலைக்கெல்லாம் எவன் வருவது? எல்லாரும் படிச்சுட்டா எல்லாரும் பண்ணிவிட்டா விருதுநகருக்கு எத்தனை கலெக்டர்னே? ஒரு கலெக்டர் தானே இருக்க முடியும். அப்புறம் என்ன? ஒருத்தர் படிக்கட்டும், ஒருத்தர் விளையாடட்டும், ஒருத்தர் பாட்டு பாடட்டும், ஒருத்தர் டான்ஸ் ஆடட்டும், ஒருத்தர் எழுதட்டும், ஒருத்தர் இந்த மாதிரி தமிழில் டாக்டரேட் வாங்கட்டும். எல்லாருக்கும் ஒன்று பெஞ்ச் வச்சிருக்கீங்க. இப்போ இதை விட இது மாடர்னாக வந்திருக்கு. இது பழைய வாழ்க்கை புரிதல், நவீன வாழ்க்கை புரிதல் வேற. இந்த ஜட்மெண்ட் பண்ணுறதுலாம் இப்போ நம்ம கிடையாது. சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமில் போய் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுவிட்டு உங்களை பற்றிய கருத்துக்களை கூறுக அப்படின்னா எடுத்தவனே ஃபேஷன் பிடிக்கும் அப்படின்னா சொல்லி முடிஞ்சு. காலையில் இருந்து புது ட்ரெஸ் போட்டு தினைக்கு ஒரு ஃபோட்டோ போடணும். ஏன்னா சொல்லிட்டீங்களே, யூ ஆர் டேட்டா. அந்த டேட்டாவை அந்த மரியாதை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. தீஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் திங். இந்த உலகத்தில் எவ்வளோ மனுஷன் இருக்கலாம், மனுஷனே வேற வேற. அப்போ வாழ்க்கை வேற வேற தான். வாழ்க்கைக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் பிரின்சிபல் அண்ட் பாலிசிலாம் ஒன்றும் கிடையாது. அறம் மட்டும் அடிப்படை, அவ்வளவுதான். அறத்திற்கு புறமாக நீங்கள் இருக்க முடியாது, ஒழுக்கத்திற்கு புறமாக நீங்கள் இருக்க முடியாது, அநீதி செய்யக்கூடாது. இந்த அடிப்படை கூறுகளை உங்களுடைய தமிழ் கூறும் நல்லுலகம் நமக்கு என்னைக்கோ சொல்லிருச்சு, திருக்குறள் சொல்லிருச்சு, நம்ம படித்த படிப்பை சொல்லிச்சு, நம்ம வாழ்க்கை சொல்லிருச்சு. அதை தாண்டி ஒருத்தனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக என்னென்ன கேம்? இதான் லைஃபா? எல்லாம் பண்ணி 20 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற அன்னைக்கு பிஎஃப் என் கையில் 15 லட்ச ரூபா கிடைக்கும். அந்த காசை பார்த்து 2 நாள் சந்தோஷமா இருக்கும். இதுக்கு நான் 40 வருஷம் வேலை பார்க்கணும். 40 வருஷம் சந்தோஷமாகவே இருக்கப்படாது. சந்தோஷமாக இருந்தாலே பிரச்சனை. அது ஒரு பயம். இப்போ நீங்கள் நம்ம வீட்டில் கவனிச்சிக்கலாம், நம்ம சித்திமார்கள் அத்தைமார்கள் கல்யாண வீட்டில் கக்கன்னு அப்படி விழுந்து சிரிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக சிரிப்பாங்க. சிரித்து முடித்தவொடனே அதில் ஒரு கேரக்டர் சொல்லும், ஐயோ ரொம்ப சிரிச்சுட்டேன், நாளைக்கு என்ன போதும். மகிழ்ச்சி நிலையானதில் என்று நினைக்கிறோம், மகிழ்ச்சியை வெளியிலிருந்து தேடுகிறோம். லைஃப்பில் இன்றைக்கி இருக்க மாடர்ன் டேல எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை நான் சொல்கிறேன். முதல் முக்கியமான விஷயம், சின்ன விஷயத்தில் சந்தோஷமாக இருப்பது எப்படி என்று பாருங்கள்.
உங்கள் கண் முன்னால் நடக்கக்கூடிய சின்ன விஷயங்களில் சந்தோஷம் இருக்குங்கிறது உங்களுக்கு ஏன் தெரியலனா, ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல தான் மகிழ்ச்சி இருக்கு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள். உங்கள் குழந்தையின் புன்முறுவலில் இருக்கிறது, சிக்னல் அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ஆர்ன் அடிச்சு நின்றுட்டு இருக்கீங்க, 60 செகண்ட் போட்டு 59 52 வருதுல தெரியும்ல, ஒன்று வந்த பிறகு தான் விடுவாங்கன்னு தெரியும்ல, அதுக்குள்ளே அவ்வளோ காண்டு. பக்கத்து காரில் ஒரு பாப்பா காரை கதவை தட்டிகிட்டே இருக்கு, டாட்டா சொல்ல நீங்கள் கவனிக்கவே இல்லை, காரணம் உங்கள் இலக்கை நோக்கியே ஓடுகிறீர்கள். ரிசல்ட் இஸ் இம்மெட்டீரியல். தோனி சொல்றது மாதிரி, when you think about the result you will not enjoy your life. Process is more important than the destination. Process is more important than the destination. உங்க வாழ்க்கை நீங்க எப்படி வாழ்றீங்கங்கறதானே. 20 வருஷம் கழிச்சு நீங்க யாரா இருக்க போறீங்க மேட்டர் கிடையாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்றதா கணக்கு. யாரோ ஒருத்தருக்கு அறிவு தானே இந்த போராட்டம்லாம். 20 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ஆளாகி ஊர்ல நம்ம பெரிய ஆள் 4 பேர் சொல்லணும். வீட்ல இருக்கவங்க முதல்ல பெரிய ஆளாங்க அப்புறம் பாப்போம். இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து எங்க வீட்ல எல்லாம் பேசினாங்க. அப்பா என் பொண்ணுலாம் சொல்லுவா, அப்பா டிவில பேசுற மாதிரி பேசக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லி முடிச்சு. வீட்டில் நீங்க வீட்டில் ஆளா இருங்க, வேண்டுதானே. அப்ப நம்ம சாதாரணமாக இருப்பதை மோசமான வாழ்க்கை என்று நினைக்கிறோம். சிறு தவறுகளை பெரும் குற்றம் என்று நினைக்கிறோம். பிள்ளைகளை சிறு தவறு செய்ய அனுமதியுங்கள். தெரியாம செய்யற தப்புகளை முதல்ல நீங்க அணியா. எல்லாருக்கும் பெர்ஃபெக்டான ஒரு கிட்டு வேணும், சூப்பர் டூப்பர் கிட்டு ஒன்று வேணும். அது 6 வயசுல அதை செஞ்சு பண்ணும், 7 வயசுல அதை செஞ்சு பண்ணும். யோசிச்சு பாருங்க. அதை செய்ய முடியாம போறப்ப பிள்ளை மேல கோவம் வருது, நம்ம மேல கில்ட்டு வருது. நம்ம பிள்ளைய சரியா வளர்க்கலையும். பிள்ளை எல்லாம் சரியா தான் வளர்க்கணும். அதுதான் நான் சொன்னேன், அந்த பொருளாதாரம் கூட நம்ம அப்பா அம்மாக்களுக்கு இல்லை. நாம பார்த்துக்களவு நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டாங்களா நமக்கு தெரியாது. அப்பெல்லாம் நம்மளாம் வளர்ந்தோம், இப்பெல்லாம் வளர்க்குறீங்க, அதான் பிரச்சனையே. அப்பெல்லாம் வளர்ந்தோம், இப்போ வளர்க்குறீங்க. அதனால தான் பயிரெல்லாம் பயந்து கிடக்குறாங்க, விடங்கிறாங்க. டிவி சீரியல் பார்த்தா பயப்படுறாங்க. அப்படித்தானே? உண்மையே இல்லையா? நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். இப்போ ஒத்த பிள்ளை வச்சிருக்கீங்க, ஓவராக பார்த்துக்கிறீங்க. 7 பிள்ளை இருக்கு வீட்டில். யாராவது விருந்தினர் வந்து அறிமுகப்படுத்தல, இவன் மொதல் பையன் 3 கிளாஸ் படிக்கிறான், சுமாராக படிப்பான், பிரச்சனை கிடையாது. இந்த பையன் ஒழுங்காக படிக்கலங்க, வந்து அட்வைஸ் பண்ணுங்க, வரவனையெல்லாம் அட்வைஸ் பண்ண சொல்லி உசலாம் எடுக்க மாட்டேன். சுமாராக படிப்பான். இப்போ 2ஆவது பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ் நல்லா விளாட்றேன், சரி விளையாட்டில் போடான்னு விட்டுட்டேன். இப்போ 3ஆவது பையன் படிப்பு சரியாக வரல, கடையில் என் கூட இருக்கான். இவன் 4ஆவது 5ஆவதுன்னு தெரியல, ஏன்டே இவன் 4ஆ 5ஆ அப்படிம்பாரு. கடைசியில் 7ஆவது ஒரு பையன் அடுப்பிலே கிடக்கிறான், என்ன பண்ண போறான்னு தெரியல. இவன் 8ஆவது வாத்தியார் அடிச்சு விட்டான்னு வீட்டுக்கு வந்துட்டான். அப்பாக்களுக்கு பயமே இல்லை, 7 பிள்ளையை பெற்றோம்னு எந்த பயமும் இல்லை. ஏன்னா எல்லாரும் சூப்பர் டூப்பர் ஆக்கணும் அவர் நம்பலை. காலம் உங்களை எடுத்துக்கும், வாழ்க்கை சில விஷயத்தை அவனுக்கு சொல்லித்தரும், அவன் கற்றுப்பான், அவன் கற்றுப்பா, அவன் வளர்ந்துப்பா, அவங்க இருப்பாங்கன்னு பிள்ளைகளை நம்புனாங்க. தந்தைகளுக்கு இருந்த நம்பிக்கையில் 1% கூட நம்மகிட்ட இல்லை. அவங்கள்ட்ட இந்த முரட்டுத்தனமும் நம்மகிட்ட இல்லை. அதான் சொன்னேன், நம்மளாம் வளர்ந்தோம், இப்போலாம் வளர்க்குறோம். வளர்ந்தா அதுக்கு பேர் மரம், வளர்த்தா அதுக்கு பேர் குரோட்டன் செடி. சரியா? உங்கள் பிள்ளை மரமா குரோட்டன் செடியா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் அறிவு, உங்கள் பணம், உங்களுடைய அக்கறை எல்லாத்தையும் வச்சு ஒருத்தனை மொடமாக்கக்கூடாது. 24/7 புள்ள 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 புள்ள. ஐயோ, இந்த கல்யாணம் ஆனோடனே புரிச்சேன் அவனை அம்மா விடுங்க. ஏங்க அம்மா அவர் வந்தாருன்னா தடுமாறி போயிடுவார், பாவம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் காஃபி போடவே தெரியாது, அவர் டீ குடிக்க தெரியாது, நல்லா ஆட்டி வெளுத்து தான் வளர்த்துருப்பாங்க. அவன் பாட்டுக்கு இருந்தவனுக்கு எல்லாத்தையும் பழக்கிறது. அவர் வீட்டுக்கார் என் வீட்டுக்கார மாதிரி வராது, தங்கமான மனுஷன், ஐயோ நான் ரொம்ப கொடுத்து வச்சவோ, இதெல்லாம் பிகினிங்கில். அவனே எல்லா வேலையும் பார்க்குற பையனாக இருப்பான். அவங்க அம்மா முறையாக அவனை வெளுத்து வளர்த்துருக்கும். கல்யாணம் ஆனோடனே எல்லாத்தையும் பழக்கிறது. ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, ஷூ எடுத்து கொடுக்குறது, ஹெல்மெட்டை மறந்துட்டீங்க ஹெல்மெட் எடுத்து கொடுக்குறது, சாவி எடுத்து கொடுக்குறது, தோசை சூடாக ஊற்றி கொடுக்குறது, முளாப்படியில் எண்ணெய் ஊற்றி கொடுக்குறது, உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கேட்பது, அப்புறம் அதை செய்வது இதை செய்வது, இந்த இது இவனுக்கு ஒரு கட்டத்தில் அடே அப்பா அப்படின்னு பழகுனா அதுக்கப்புறம் ஹெல்மெட் எங்கே வைப்பான் அவனே மறந்துடுவான். அதுக்கு நாள் இருக்கேன், அவன் மாடு இருப்பான் சந்தோஷமா. அந்த ஒரு புருஷன்ல அப்சஸ்ட் அப்படியே என்னென்னு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறது, டீ சாப்பிட்டீங்களா, 12 மணிக்கு பசிக்கிட்டா பச்சா சாப்பிட போகிறான், 1 மணிக்கு சாப்பிட்டீங்களா, 1:30 மணிக்கு நல்லா சாப்பிட்டீங்களா, 2 மணிக்கு சரிச்சிருச்சா, 3 மணிக்கு எப்போ வருவீங்க, 3:30 மணிக்கு வந்துட்டு இருக்கீங்களா, 4 மணிக்கு என்ன கிளம்புறீங்க, நீங்கள் கிளம்பல, 4:30 மணிக்கு வருவீங்களா மாட்டீங்களா, 5 மணிக்கு ரிசீவ் பண்ணமா சந்தோஷம். அப்படி இருந்தது. கட் பண்ணா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் ஒரு குழந்தை பிறந்தவனே இவன் செத்தான். நீ சொன்னீங்களா பேசா பொருளைன்னு, பாவப்பட்ட ஆண் மனசை பேசுகிறேன், வெளியில் சொல்ல மாட்டானோ, ஏன்னா அவனுக்கு ஹீரோவில். இவன் செத்தான். ஏமா இட்லி பாப்பா அழுகுது, இந்த ஹெல்மெட்டை எங்கே வச்ச இடத்துல தான் வச்சீங்க, இருக்க இடத்துல பாருங்கள், அறிவே இல்லை அவங்களுக்கு, பாப்பா அழுகுது. ஏமா அந்த கீ எங்கேயோ வச்சேன், கொஞ்சம் எடுத்துற முடியுமா, பாப்பா வச்சுக்கிட்டு இருக்கேன், கீ எடுத்துறேன், நடந்து போங்க, பாப்பா அழுகுது. எல்லாத்துக்கும் அப்புறம் என் குழந்தை தான், அது பேசாது, உங்களை மாமான்னு சொல்லுவாங்க. நம்ம போனால் அது மாமான்னு, நம்ம ஆமாம் மாமான்னு சொல்லிச்சு, இல்லாட்டி பழி வந்துருமே. அதுக்கப்புறம் குழந்தை அப்சஸ், என் பாப்பா அப்படி இருக்கேன், பாப்பா இப்படி இருக்கும். இப்போலாம் 10 எல்லா போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு சிரித்த போது, அழுத போது, முதல் முறையாக போன போது, முதல் முறையாக கழுவிய போதுன்னு எல்லாம் வருது. எவ்ரிதிங் இஸ் ஆன். People just want to exhibit their life or express their life. எனக்கு அது எதிர்ப்பு மனநிலை. everybody's life is different. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொருத்தருக்கு பிடிக்கிறது வேற. எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஏன்னா குழந்தை மேலே அவ்வளோ அப்சஸாக இருக்கும். அந்த சென்ஸில் சொல்கிறேன், குழந்தை அந்த பிரியத்திலே இருக்கும். இப்படி போல் பாவப்பட்டான், அவன் அப்படியே தனியாகிடுவான். ஏன்னா ராஜா மாதிரி வச்சிருந்து அவன் பாட்டி தெரிஞ்சவனுக்கு திடீர்னு புது ஆசையெல்லாம் காட்டி, சாக்ஸு கலட்டி விட்டு, ஷூ மாட்டி விட்டு, அவன்லாம் லைஃப்பில் நினச்சே இருக்க மாட்டான். சுடுதண்ணி போட்டு குடும்பம் மீதி விழுகும், ஏன் பச்சை தண்ணி குளிக்க மாட்டியா அப்படின்னு குளிச்சு வந்திருப்பான். அவனுக்கு சும்மா மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் சுடுதண்ணி போட்டு குடிச்சு அவனை பழக்கி எல்லாம் பண்ணா, இட்லி எங்கே இருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் வளர்ந்த பையன். அதுக்கப்புறம் அந்த பாப்பான்னு ஒரு நாள் என்ன பண்ணிவிடுவோம், நேற்று நீங்கள் தூங்கியில் காலை தூக்கி பாப்பா மேலே போட்டிங்க, தரையில் விடுங்கன்னு வாங்கி. ராஜா மாதிரி 1.5 வருஷத்துக்கு முன்னால் அந்தவே கட்டாந்தரையில் மல்லாக்கப்படுத்து பனியனோடு அப்படியே பார்ப்பான். லைஃப் எப்போ இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்கள்லாம் கவனிச்சிங்களா, பிள்ளைங்களை கிள்ளி தான் கொஞ்சம் வானுங்க, ஏன்னு தெரியுமா தெரியாதா, காண்டு
சொல்ல முடியாது வெளியில. டே நீ எனக்கு போட்டியா வந்துட்ட, நீ எனக்கு போட்டியா வந்துட்டா, அவன் என்னை அப்படி பார்த்துக்கிட்டா, இப்படி பண்றா அவன். அதுக்கப்புறம் பிள்ளை தான், பிள்ளை 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 தான் அப்படி பண்ணுவான், என் பிள்ளை அப்படி பண்ணுவான், என் பிள்ளை அப்படி செய்வான், விருதுநர் புத்தக கண்காட்சி அவன் கண்ட்ரோலில் இருக்குது, இந்த லெவலுக்கு பிள்ளைய பற்றி. அதுக்கப்புறம் கட் பண்ணால் பேர பிள்ளைலாம் வந்துச்சுன்னா இவன் காலி. என் பேர பிள்ளை தான் இருக்கிற உலகம். பேர பிள்ளை அவனை அடிக்கப்படாது, அவனை திட்டக்கூடாது, பேத்தியை தொடக்கூடாது, பேத்தி இது பண்ணக்கூடாது, பேத்தி வந்து சாப்பாடு உடனே கொடுக்கணும், உங்களை மாதிரி நினச்சி எனக்கு பிள்ளைலாம் இனிமேல் கிடையாது, பேர பிள்ளை தான் அப்படின்னு கட் பண்ணால் ஒரு கடத்துல அந்த பேர பிள்ளைலாம் கொஞ்சம் விலகும். அப்போ இந்த தாத்தாக்கு 58 வயசாயிருக்கும். அப்போ திடீர்னு அவரை பார்க்கும், ஸ்டாண்டர்டாக ஒரு லைஃப்பில் இருப்பார். காலையில் எந்திரிப்பார், ஒரு காஃபி சாப்பிடுவார், பேப்பர் படிப்பார், கிளம்புவார், படுத்து கிடப்பார், டிவி பார்ப்பார், காஃபி சாப்பிடுவார், தூங்குவார், எந்திரிப்பார். இந்த ஆளே நடவன மாதிரி தெரியுறான்னு சொல்லிட்டு தங்கச்சி அக்காக்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்க. இந்த பிள்ளையில கவனிக்கிறதுலே அவரை கவனிக்காமல் விட்டேன்டி பாவனி, எப்போ இதுக்கு மேலே நீ கவனிச்சா என்ன, கவனிக்காமல் போனா என்ன? We focus on others. That's what I'm trying to tell you people. We shift our focus to one other person again and again. Focus on yourself. When you focus on yourself about your life, that you will understand what are the mistakes that you guys are doing. At the same time that you can understand what are the things I can develop. அடுத்தவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணுறப்ப உங்கள் குறைகளே உங்கள் கண்ணுக்கு தரதுனால நம்ம அவங்களை கில்ட்டிலே வச்சுருக்கோம். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருமா, வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் அடுத்தவங்க மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட உங்கள் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி ஃபோக்கஸ் பண்ணினா தான் உங்கள் தவறுகள் உங்களுக்கு தெரியும், நிறைகள் என்னென்னு புரியும். ரெண்டாவது, நீங்கள் தொடர்ச்சியாக அடுத்தவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணுறப்ப உங்களுடைய குறைகளை அதிகமாக கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ அவங்களை கில்ட்டிலே வச்சிருக்க பார்க்குறீங்க, அவங்களை பாராட்டுவதற்கு நீங்கள் தயங்குகிறீர்கள். மூன்றாவது முக்கியமான விஷயம், உங்கள் தியாக வாழ்க்கை பாராட்டுக்குரியது தான். ஆனால் நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள் என்பதே உங்களுக்கு குடும்பத்திற்கு தெரியாமல் இருக்கிற போது ஒரு நாள் அவர்களை கேள்வி கேட்டால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்களுக்காகவும் வாழ்வதற்காக பாருங்கள். நாலாவது, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்ற பேதத்தை பழைய வாழ்க்கை முறை பிரித்ததை போல இனிமேலும் பிரிக்காதீர்கள். பெண்களுக்கான பாதுகாப்பான உலகத்தை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கிறது. ஐந்தாவது, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அவர்கள் இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களை புரிகிற ஏற்பாட்டை அவர்களுக்கு செய்யுங்கள். ஒரு பெண் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் நீ நடத்தக்கூடாதுன்னு ஒரு ஆண் பிள்ளைக்கு வீடு எப்போது சொல்லித் தருகிறதோ அப்போ பாதுகாப்பான சமூகத்தை உங்களால் வெளியிலும் ஏற்படுத்த முடியும். ஆறாவது, 3 தலைமுறையாக பணக்காரனும் கிடையாது, ஏழையும் கிடையாதுனால பிள்ளைய பெரிய லெவலில் ஜெயிக்க வச்சு கடைசி வரைக்கும் கொண்டு விட்டு நினச்சிக்கலாம் இருக்காது, அது வாய்ப்பே கிடையாது. எட்டாவது, எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை கையாளுவதற்கான அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுப்பது தான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய செல்வம் ஒழிய சௌகரியமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விட வேண்டும். அதுதான் மிகப்பெரிய பொறுப்பு என்று நீங்களாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். எட்டாவது, வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் பொதுவானதல்ல. உங்கள் வாழ்க்கைக்குரிய தத்துவத்தை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள், அவசியமானது. ஒன்பதாவது, காலம் முழுக்க அடுத்தவருக்காக நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடைசி வரை கஷ்டப்படுங்கிற எந்த அவசியம் கிடையாது. நீங்கள் யாருக்கும் உங்கள் வாழ்க்கையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பத்தாவது, அப்படி நீங்கள் நிரூபிக்க வேண்டும், இம்ப்ரெஸ் பண்ண ஆசைப்பட்டால் உங்களுடைய 8 வயது உங்களுக்கும் உங்களுடைய 80 வயது உங்களுக்கும் அதை நிரூபிங்கள் போதும். லைஃப் இஸ் so simple. I just wanted to reinstate a statement again. The very purpose of life is living. வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வதுதான். சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.